அது ஒரு அமைதியான கிராமம். பண்ணை தோட்டங்களும் விளைநிலங்களும் இருந்தன. அந்த கிராமவாசி பல நல்ல பழங்கள் தரும் மரங்களையும் வளர்த்து அழகான பழத்தோட்டத்தை உருவாக்கினார். அந்த பழத்தோட்டத்தின் நடுவில் ஒரு ஆப்பிள் மரமும் இருந்தது. அந்த கிராமவாசிக்கு பப்ளு என்ற பெயர் கொண்ட புதல்வன் இருந்தான். பப்ளூஸ் எப்போதும் அந்த ஆப்பிள் மரத்தை சுற்றி விளையாடி வந்தான். சிறிது தினங்களில் அந்த ஆப்பிள் மரம் தன்னை சுற்றி விளையாடி வரும் சிறுவன் பப்ளு மேல் பாசத்தை வளர்த்து வந்தது. பப்ளு ஒரு நாள் விளையாட வராவிட்டாலும் ஆப்பிள் மரம் மிகவும் வருத்தமடையும். ஒரு நாள் பப்ளு மிகவும் சோகமாக இருந்தான். ஆப்பிள் மரம் பப்ளுவை பார்த்து, எனது அருகில் விளையாட வா என்றது. நான் மிகவும் வருத்தமாக உள்ளேன். நான் அதனால் தற்சமயம் உன்னோடு விளையாட வேண்டிய அவசியமில்லை என்று பப்ளு கூறினான். அதனை கேட்ட ஆப்பிள் மரம் பப்ளுவை ஊக்கப்படுத்தி, உனது கவலையின் காரணத்தை என்னிடம் கூர். நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றது. நான் விளையாடுவதற்கு சில பொம்மைகள் வேண்டும், ஆனால் அவைகளை வாங்குவதற்கு என்னிடம் பணம் இல்லை என்று பப்ளு கூறினான். உடனடியாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஆப்பிள் மரம் பப்ளுவிடம், என்னிடமிருந்து சில பழங்களை பறித்து சேகரித்து அவைகளை சந்தையில் விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் பொம்மைகள் வாங்கிக்கொள் என சிரித்துக்கொண்டே பதிலுரைத்தது. அதன்படியே பப்ளு சில பழங்களை அந்த மரத்திலிருந்து சேகரித்து கொண்டு உற்சாகமாக அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான். பல ஆண்டுகள் கடந்தன. பப்ளு நல்ல இளைஞனாக வளர்ந்துவிட்டான். அந்த ஆப்பிள் மரம் அப்போதும் தன் நண்பனாக கருதும் பப்ளுவிடம் விளையாட காத்திருந்தது. பப்ளுவும் அப்போது வருத்தத்துடன் அந்த ஆப்பிள் மரத்திடம் வந்தான். இம்முறையும் அந்த ஆப்பிள் மரம், நண்பனே, உனது வருத்தத்திற்கான காரணத்தை சொல் என்று கேட்டது. நான் ஒரு வீடு கட்ட வேண்டும், அதற்கு தேவையான மரங்களை வாங்குவதற்கு என்னிடம் பணம் இல்லை என பப்ளு பதிலுரைத்தான். ஒரு கஷ்டமும் உனக்கு இல்லை. நீ என்னிடமிருந்து உனக்கு தேவைப்படும் மரக்கிளைகளை வெட்டி கொண்டு அதனை உனது வீட்டிற்கு உபயோகித்துக் கொள் என்று மரம் நண்பனுக்கு உதவி செய்ததற்கான சந்தோஷத்துடன் கூறியது. மேலும் சில ஆண்டுகள் கடந்தன. பப்ளு தற்போது மூத்த மனிதனாக வளர்ந்து விட்டான். அப்போதும் அவன் ஆப்பிள் மரத்திடம் வரும்போது முகத்தில் கவலை இருந்தது. மீண்டும் ஆப்பிள் மரம், சொல் நண்பரே, இந்த முறை உனது கவலைக்கு என்ன காரணம் என்று ஆப்பிள் மரம் கேட்டது. நான் தற்போது எனது வியாபாரத்தை பெரிதாக்கிவிட்டேன். எனக்கு வியாபார பொருட்களை வெகு தூரத்திற்கு சென்று கொடுப்பதற்கு ஒரு படகு தேவைப்படுகிறது என்றான் பப்ளு. உடனே அந்த ஆப்பிள் மரம் உற்சாகத்துடன், ஒன்று பிரச்சனை இல்லை என தருமை பையனே, நீ என்னுடைய அடித்தண்டு பகுதி வெட்டி அதனை படகு செய்ய பயன்படுத்திக் கொள் என்று பதிலுரைத்தது. பப்ளு சந்தோஷத்துடன் மரத்தை வெட்டி எடுத்து படகு செய்து வியாபாரத்தையும் பெருக்கிக் கொண்டான். மேலும் பல வருடங்கள் சென்றன. தற்போது பப்ளு மிகவும் முதுமையடைந்து விட்டான். அவனது உடலின் வலிமையையும் சக்தியையும் இழந்துவிட்ட நடுநடுங்கும் கால்களுடன் அவன் ஆப்பிள் மரத்திடம் மீண்டும் வந்தான். மிக சோர்வாகவும் இருந்தான். இந்த நிலையில் அவனை பார்த்த ஆப்பிள் மரம், எனதருமை சிறுவனே, என்னிடம் தற்போது பழங்கள் இல்லை. மேலும் எனக்கு கிளைகளும் நடுமரமும் உனக்கு உதவுவதற்காக இல்லை. இப்போது எஞ்சி இருப்பது வேர்களும் அடிமரமுமே. அவை உங்களுக்கு உதவுமானால் அவைகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறியது. அதற்கு பப்ளு, நான் வாழ்க்கையில் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். எனது மனத்திற்கு நிம்மதி வேண்டும். நான் ஓய்வெடுக்க வேண்டும் என கூறினான். வா, என்னுடைய வேர்களின் மேல் படு, உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி ஆப்பிள் மரம் தழுவிக்கொண்டது. பப்ளுவும் ஆப்பிள் வேர்களின் மேல் படுத்து நல்ல அமைதியாக ஓய்வெடுத்தார். அப்போது அவர், என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆப்பிள் மரம்தான் சிறந்த நண்பர் என நினைத்துக் கொண்டார்.